கள்ளச்சாராயம் வந்து 9ஆம் வார்டில் ஒருத்தன் விற்கிறாங்க. 9ஆம் வார்டிலேயே அவன் அதே தெருவில் தாங்க 4-5 வருஷமாக சரக்கு விற்கிறான். அதை வந்து அவர் கூட இருக்க ஒத்துழைக்கிறவங்க போலீஸ்காரங்க ஒத்துழைக்கிறாங்க, மாமூல் வாங்குறாங்க. அந்த வார்டு கவுன்சிலரு அவனும் ஒத்துழைக்கிறான், அவனும் மாமூல் வாங்குறான். அவரே காய்ச்சி அவரே வந்து சேல்ஸ் பண்ணி அவர் விற்றுட்டுக்காரன் பாக்கெட்டு 60 ரூபா 20 ரூபா விற்கிறாருங்க. ஆனால் கவர்மெண்ட்டு பிராந்தி கடை என்றைக்கு மூடுறாங்களோ அன்றைக்கி மட்டும் ஒரு பாக்கெட் 100 ரூபா நிற்பான். நாங்கள் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சிங்க. கள்ளக்குறிச்சி வந்து மாவட்டங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம். நாங்கள் வந்து 9ஆம் வார்டில் குடியிருக்கோங்க. தெரு பேர் வந்து முன்சிபல் கோர்ட் பின்புறம் செருங்கூர் ரோடுங்க. செத்தவர் வந்து ராஜேந்திரங்க. வயசு 55ங்க. அவர் ஒய்ஃபு பேர் மல்லிகா, அவங்க பையன் பேர் வந்து சென்ட்ராஸு, அவங்க பொண்ணு பேர் வந்து கற்பகங்க. நான் அவருக்கு வந்து தாய் மாமங்க. நான் கள்ளச்சாராயம் குடிச்சு தாங்க அவர் இறந்து போயிட்டாருங்க. அங்கேருந்து ஜிஹெச்சி கொண்டுட்டு போனாங்க, கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சிக்கு. அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேலம் ஜிஹெச்சிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. முந்தாண்டத்து வந்தங்க, நைட்டு 12 மணி தான் அவர் செத்துட்டாருங்க. அவர் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்கலங்க. அதான் ஐயாலாம் வர சொன்னாங்க, கையெழுத்து போட்டு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி அவருக்கு கள்ளச்சாராயம் கிடைச்சிது? இப்போ என்ன கள்ளச்சாராயம் வந்து 9ஆம் வார்டில் ஒருத்தன் விற்கிறாங்க. 9ஆம் வார்டிலேயே விற்றுக்கிட்டு ஒரு பாக்கெட்டு 60 ரூபாங்க. இவர் வந்து மூட்டை தூக்குறவருங்க. அன்றைக்கி கூலி வேலைக்கு போகிறாரு. கூலி வேலைக்கு போய்ட்டு ஏதோ வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா கேட்குறங்க. வயசானவருங்க. அந்தளவுக்கு பெரிய மூட்டை தூக்க முடியாது. சின்ன மூட்டை தான், ஒரு பல்லாரி மூட்டை, தக்காளி, இந்த மாதிரி முருங்கைக்காய் இதுதான் தூக்கி சம்பாதிப்பார். ஒரு நாளைக்கு 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டு உடம்புக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு நேராக வந்து பட்டசாரம் வாங்கிட்டு வர போய் 60 ரூபா பாக்கெட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு வருங்க. இது இருக்கு. அவர் குடிப்பாருங்க, எல்லாம் குடிப்பார், போவார், வருவாருங்க. அவன் அதே தெருவில் தாங்க 4-5 வருஷமாக சரக்கு விற்கிறான். அதை வந்து அவர் கூட இருக்க ஒத்துழைக்கிறவங்க போலீஸ்காரங்களும் ஒத்துழைக்கிறாங்க, மாமூல் வாங்குறாங்க. அந்த வார்டு கவுன்சிலரு அவனும் ஒத்துழைக்கிறான், அவனும் மாமூல் வாங்குறான். பக்கத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 20 அடியில் வந்து கோர்ட் இருக்குது. 20 அடியில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. 20 அடி தூரத்தில் வந்து எல்லாண்டோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. 20 அடி தூரத்தில் வந்து ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது. பக்கத்தில் 20 அடி தூரத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் டவுனுக்குள்ளே தாங்க குடியிருக்கிறோம். இது பஸ் ஸ்டாண்டு 20 அடி தாங்க. இவ்வளோ தூரம் தாங்க வித்தியாசம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்களுக்கும் இவ்வளோ தூரம் தாங்க வித்தியாசம். இப்படி தாங்க கலாச்சாரம் காய்ச்சிட்ருக்கோம். அவங்கள யாருமே வந்து கண்டிக்கிறதில்ல, பெறுறதில்ல. அவருக்கு இந்த விற்கிறவருக்கு எங்கேருந்து கலாச்சாரம் கிடைக்குது அது எனக்கு தெரியாதுங்க. அவர் எங்கே போகிறாரு, ஆனால் வந்து ஆத்தங்கரை ஓரமாக காய்ச்சிடுறாருங்க. அவரே காய்ச்சிறாரு. அவரே காய்ச்சி அவரே வந்து சேல்ஸ் பண்ணி அவர் விற்றுட்டுருக்காருங்க. பாக்கெட்டு 60 ரூபா 70 ரூபா விற்கிறாருங்க. ஆனால் கவர்மெண்ட்டு பிராந்தி கடை என்றைக்கு மூடுறாங்களோ அன்றைக்கி மட்டும் ஒரு பாக்கெட் 100 ரூபா நிற்பான். மித்த நேரத்துலேருந்து 60 ரூபா நிற்பான். அவங்க ஃபேமிலியே இது சரக்கு விற்கிற வேலை தாங்க அவங்க ஃபேமிலியே. இன்னொன்று வெள்ளிமலையிலேருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. வெள்ளிமலையில் கொண்டு வந்தாரா இல்லை அவரே தயாரிக்கல? இல்லை, வெள்ளிமலையிலேருந்து 55 கிலோமீட்டர், கள்ளக்குறிச்சியிலேருந்து 55 கிலோமீட்ரு. அது வந்து அங்கேயும் வாங்கிட்டு வந்தார். இப்போ லோக்கலே அவரே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டார். எவ்வளோ நாளாக அவர் காய்ச்சறாரு? அவர் காய்ச்சல் ஒரு 4-5 வருஷமாக காய்ச்சறாரு. 4-5 வருஷமாக காய்ச்சறாரு. அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? தெரிவிக்கலாம். ஒரே இடம் அவங்க 4000 தலைக்கட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, ஜாதி, ஜனம், உத்தார் பெட்டாரும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லைங்க. சரி, ஏன் எதிர்ப்பு? யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவன் சைடில் வந்து பணம் கொடுத்து கணக்கு பண்ணிவிடுவான். வார்டு கவுன்சிலருக்கும் கரெக்டாக பணம் கொடுத்துருவான். இப்போ வந்து ஒரு இது போடுவான். அங்கே யாரும் அதிகாரிங்க வந்தாங்கன்னா அங்கே காவல் ஒரு ஆள் போடுவான். 3 வேளை சோறு போட்டு கையில் 500 ரூபா பணம் கொடுப்பான். அது வந்தாங்கன்னா ரீசெண்டாக வந்தாங்கன்னா உடனே எனக்கு சரக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவான். சும்மா கிராமத்தை மாதிரி கையில் கட்டிக்கிட்டு தலாப்பில் கட்டிக்கிட்டு வந்தால் சரக்கு கொடுப்பான். இதுதான் அவங்க பொழப்பே, இதுதான் அவங்களுக்கு, அவங்க குடும்பமே இது வேறு.